குறிக்கப்பட்ட காரணங்களில் குறிக்கப்பட்ட வீதி நீண்ட காலமாக எந்த ஒரு புனரமைப்பு நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கிற விடயங்கள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 117 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் அப்படி இருந்து நான் சில இடங்களில் இறங்கி காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு வாகனம் போகிறதுன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு போக வேண்டி இருக்குது. குறிக்கப்பட்ட இந்த ஒரு பாலம் நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யாமல் இருந்த பாலம். இந்த சந்தி இந்த கட்டிடங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிகிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். மழை பொழிய ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். ஒரு சாதாரண மழை, பருவமழை கூட இல்லை, சாதாரண மழைக்கே இந்த இடத்துல குறிப்பாக இந்த வீதியால் பயணிக்கிற வாகனங்களுக்கும் மிகவும் ஒரு சிரமமான நிலை தான். இந்த இடத்துலையும் இந்த பாதை நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு இங்கே இருந்து இலகுவான முறையில் ஊர்காவத்துறைக்கு போகிறதுக்குரிய ஒரு வழி தான் இந்த வழி. வணக்கம் அன்பு உள்ளங்களை, நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்தில் இப்போ நான் நிற்கிற இடம் எங்கே என்று சொன்னால் கார்நகர் வளந்தலை சந்தையில் நிற்கிறேன். யுத்த காலத்துக்கு பிறகு நீண்ட காலமாக யாழ்ப்பாணத்தில் புனரமைப்பு செய்யாமல் இருந்த எத்தனையோ வீதிகள் புனரமைப்பு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் குறிக்கப்பட்ட கார்நகரில் குறிக்கப்பட்ட வீதி நீண்ட காலமாக எந்த ஒரு புனரமைப்பு நடவடிக்கையும் இல்லாமல் இருந்தது. மக்களுடைய போக்குவரத்துக்கு அது ஒரு மிக ஒரு பாதகமாக இருந்தது. இப்பொழுது அந்த வீதியை அரசாங்கம் திருத்துறதுக்குரிய நடவடிக்கையை இன்றைய தினம் செய்திருக்கிறார்கள். அந்த வீதி எப்படி இருக்குது, அந்த வீதி என்ன நிலையில் இருக்குது என்று சொல்லி இந்த காணொலியில் நான் உங்களுக்காக தர இருக்கிறேன். இன்றைய தினம் அமைச்சர் இங்கே இந்த வீதி அபிவிருத்திக்குரிய செயல்பாடுகளை ஆரம்பித்து வச்சிருந்தார். இப்போ இந்த வீதியால் போய் இந்த வீதியின் நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு காரநகர் சுற்றுவட்ட வீதி B197 மேம்படுத்தல் என்று சொல்லி இந்த பலகையில் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் வரி நிதியால் நிர்மாணிக்கப்படும் வீதியின் செலவு 117 மில்லியன் என்று இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அதாவது 15/3/2026 அன்று இந்த திருத்த வேலைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. 14/6/2026க்குள் இந்த வீதி திருத்த வேலைகள் முடிக்க வேண்டிய திகதி என்றும் இந்த இடத்துல அதாவது இந்த பெயர் பலகையில் போடப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வீதியை சென்று பார்த்தா தெரியும். ஏனென்று சொன்னால் குறிப்பாக சாதாரணமாகவே இந்த வீதி குன்றும் குழியுமாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த டிட்வா புயலுக்கு பிறகு இந்த வீதி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீதியை தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. இந்த வீதி குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் புறம்பா தெரியும் உங்களுக்கு வாகனம் போகிறதுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான இடமாக இருக்குன்னு சொல்லி. இப்போ மழை பெய்கிற காலங்களில் இந்த வீதியால் பயணிக்கிறது மிகவும் ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீதியால் நேராக போய் பார்த்தா தெரியும் இந்த வீதி இன்னும் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறத இன்றைய தினம் அரசாங்கம் திருத்த வேலைகள் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி தெரியும். இந்த காணொலி பதிவு செய்து கொண்டு வரும்போது இந்த இடத்துல காரநகரில் மழை பொழிய ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். ஒரு சாதாரண மழை, பருவமழை கூட இல்லை, சாதாரண மழைக்கே இந்த இடத்துல எப்படி வெள்ளம் வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த மழை பெருக்கிற பட்சத்தில், அதிகமாகிற பட்சத்தில் இந்த இடம் போக்குவரத்துக்கு ஒரு சவாலான ஒரு இடமாக இருக்க போகிறது. குறிப்பாக இந்த வீதியால் பயணிக்கிற வாகனங்களுக்கும் மிகவும் ஒரு சிரமமான நிலை தான். பதிவான வாகனங்கள் என்று சொன்னால் மழை காலத்தில் இந்த இடத்தால் போகவே இயலாது. இந்த சிறிய ரக வாகனங்கள், கார்கள் போய் வரன்னு சொன்னால் இந்த இடத்துல மிகவும் சிரமமாக தான் இருக்கும்.
இப்போ யுத்த காலங்களுக்கு முதல்ல இந்த வீதி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த வீதி இருக்கிறது. இடையில எந்த ஒரு திருத்த வேலைகளும் செய்யப்படையில்லை. இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல வீதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரீட் என்று சொல்லலாம், பாரம்பரியமாக இப்படித்தான் வீதி இருக்கும் என்று சொல்லி இப்படி இருந்தால் தான் அது யாழ்ப்பாணம் என்ற ஒரு நிலை இருந்தது. யுத்தத்துக்கு பிறகு அந்த வீதிகள் புனரமைக்கப்பட்டு காப்பெட் வீதிகள் என்ற ஒரு தரத்துக்கு வந்திருந்தது. அப்படி இருந்தும் கூட இது ஒரு முக்கியமான ஒரு இடம். காரநகரில் அதுவும் ஒரு முக்கியமான வீதி. இதுவரை காலமும் திருத்தாமல் இருந்ததே மிக ஒரு தவறான விடயம் என்று சொல்லலாம். இப்போ சாதாரணமாக ஒரு குறிக்கப்பட்ட தூரத்தை கடந்து செல்றதுக்கு இருக்கிற நேரத்தை விட இந்த வீதியால் பயணிக்கும் போது எங்களுக்கே நீண்ட நேரம் எடுக்கிறது. இந்த இடத்துல பாருங்கள், வீதி மிக மோசமான நிலையில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்ட அளவில் இன்னும் போக போக இதை விட மிக மோசமாக இருக்குது என்று சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்து நான் சில இடங்களில் இறங்கி காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு வாகனம் போகிறதுன்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு போக வேண்டி இருக்குது. இந்த இடங்களில் ஏற்கனவே வீதி அபிவிருத்தி அதிகார சபை பாருங்கள் சல்லி எல்லாம் கொட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீதி திருத்தியே ஆக வேணும் என்று இதால் இப்போ பயணம் போகும்போது தான் எனக்கே தெரியுது. இந்த வீதியால் பயணம் போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இதுக்கு முதல்ல எனக்கு கிடைச்சதில்லை. இதான் முதல் தடவை நானும் இதால் வாருது. ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை கடந்து செல்றதுக்கே நிறைய நேரம் எடுக்குது. அப்போ இதால் ஒரு அவசரத்துக்கு போக்குவரத்தில் ஈடுபடுற மக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமை இருக்கும். நாங்கள் போகும் வரைக்கும் இந்த வாகனம் இந்த இடத்துல காத்திருக்குது என்றதால கொஞ்சம் வேகமாக போக வேண்டியிருக்கு. இப்போ 2002 இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு முதல்ல எப்படி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா வீதிகளும் இருந்ததோ அதே தரத்தில் தான் இப்போ இந்த வீதி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு எத்தனையோ வீதிகள் திருத்த வேலைகள் செய்து இப்போ அது காப்பெட்டர வீதியாக மாற்றம் பெற்றிருந்தாலும் இந்த வீதி இப்போ இனிவரும் காலங்களில் தான் மாற்றம் பெற இருக்குது. இதில் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல மட்டும் வாகனத்தால் போகவே இயலாதுன்ற அளவுக்கு இந்த வீதி ஆக மோசமான நிலைமையில் இருக்குது. இது ஒரு சுற்றுவட்ட வீதி. எப்படி என்று சொன்னால் இப்போ இந்த வீதியால் போய் மீண்டும் இது வளந்தலை சந்திக்கே இந்த வீதி சேர இருக்குது. அது வரைக்கும் இருக்கிற இடத்தை காணொலியாக நான் இந்த இடத்துல பதிவு செய்து தாரேன். அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு பெட்ரோல் ஷெட் இருக்குது, ஒரு சின்ன பெட்ரோல் ஷெட். அதுவும் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சந்தி உண்டு. இந்த சந்தி என்ன சந்தி என்று தெரியல. இப்போ நாங்கள் ஏற்கனவே அந்த விளந்தலை சந்தியில் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க இது அப்படியே ஒரு சுற்று வட்டமாக வரும் என்று சொல்லி. அந்த சுற்று வட்டத்துக்கு வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமான்னு தெரியல. சரி, கீழே இறங்கினா தான் தெரியும். இந்த இடத்துலையும் ஒரு பாலம் திருத்த வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சியையும் இந்த இடத்துல நான் படமாக்க போகிறேன்.
இதில் நிற்கிற மக்கள்கிட்ட கேட்ட அளவில் இந்த வீதி தான். அதாவது இந்த சந்தியில் வந்து முதல்ல சொன்னான் இந்த சந்தி எங்கே போகுதுன்னு தெரியலன்னு சொன்னான். இது வந்து அப்படியே வந்து கைட்ஸுக்கு போகுதாம். இந்த வீதி தான் இப்போ திருத்தி கொண்டு இருக்கிறாங்க. குடிக்கப்பட்ட இந்த ஒரு பாலம் வந்து நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யாமல் இருந்த பாலம். இந்த இடத்துல இப்பொழுது திருத்த வேலைகள் வந்து நடந்துருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரோல் ஷெட் இருந்தது. அந்த ஐயா ஒரு ஆள்கிட்ட கேட்டிருந்தேன். மிக நீண்ட காலமாக, இப்போ நீண்ட காலம் என்று நான் சொல்கிறது 1 வருஷம் 2 வருஷம் ஒரு 5 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு மேலே இந்த வீதிகள் வந்து ஒழுங்கான முறையில் புனரமைப்பு செய்யலை என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சந்தி இந்த கட்டிடங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிகிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த பாலம் வந்து திருத்த வேலைகள் முடிவடையும் வரைக்கும் அந்த பாருங்க அந்த இடத்துல சிடிபி பஸ் வந்து அந்த இடத்துலையே வந்து திரும்பி அதில் இருக்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலால் சுற்றி மீண்டும் இந்த இடத்துக்கு வர்றது. இப்போ நாங்களும் எங்களுடைய வாகனத்தில் போகணும்னு சொன்னால் அந்த இடத்தால தான் போகணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே அந்த சந்தியில் இருந்து வலது பக்கம் பார்த்தா இந்த இடத்துல கார்நகரில் இருந்து ஊர்காவத்துறைக்கு போகிறதுக்குரிய ஜட்டியடி இந்த இடம். இந்த இடத்தோட இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். இந்த இடத்துலையும் இந்த பாதை வந்து நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு இங்கே இருந்து இலகுவான முறையில் ஊர்காவத்துறைக்கு போகிறதுக்குரிய ஒரு வழி தான் இந்த வழி. அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் பயணம் வந்து அவ்வளவு தூரமும் சுற்றித்தான் போக வேண்டியிருக்கும். காரநகரில் B197 வீதி கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு மேலாக எந்த ஒரு திருத்த வேலையுமே செய்யாமல் இருந்ததுன்னு சொல்லி அந்த ஐயா எங்களுக்கு தெரிவிச்சிருந்தார். அதன்படி பார்த்தால் இந்த வீதி மிக முக்கியமாக திருத்தப்பட வேண்டிய வீதி. இன்றைய தினம்தான் அதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது. அரசாங்கம் அந்த திருத்த வேலைகளுக்குரிய வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதைத்தான் இந்த காணொலியில் பதிவு செய்திருந்தேன். இப்போ வருகின்ற மாதம் இந்த வீதி வந்து முற்றுமுழுதாக திருத்தி முடிய விட்டும் என்னால் முடிந்தால் சந்தர்ப்பம் கிடைக்கிற பட்சத்தில் திருத்தி முடிந்ததுக்கு பிறகும் ஒரு காணொலி உங்களுக்காக நான் பதிவு செய்து பதிவேற்றம் செய்ய இருக்கிறேன். என்னுடைய காணொலிகளை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் நான் எதிர்காலத்தில் போடுகின்ற எந்த ஒரு காணொலியை நீங்கள் தவறவிட வேண்டிய அவசியம் வராது. இப்போதைக்கு பாய்.